லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது, ஹார்ட்டில் மாரடைப்பு வருதுன்னா உயிர் காக்கும் முதல் விஷயம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு புகழ்பெற்ற சினிமா டைரக்டரான கே பாக்யராஜ் அவர்கள் சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாரடைப்பு பிரச்சனையினால இறந்துட்டார். என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். 43 வயசுல ஜீவா அப்படிங்கிற ஃபேமஸ் டைரக்டர், தமிழ் டைரக்டர், ஜூன் 26, இன்னைக்கு ஜூன் 27, இதே மாதிரி 2007 ஜூன் 26 திடீர்னு ரஷ்யால ஷூட்டிங்ல இருக்கும்போது இதே சடன் கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்தாரு. இதே ஜூன் மாசத்துல விக்ரம் சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், தமிழ் டைரக்டர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைரக்டர், அப்போ போன வருஷம் இதே ஜூன் மாசம் 2ஆம் தேதி 2025 இதே சடன் கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்தாரு. இந்த 2026 ஜூன் 6 சலீம் குமார் அப்படிங்கிற மலையாளம் நடிகர், இயக்குனர், காமெடியன், அவருமே இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்தாரு. நான் இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்திலாம் பார்க்கலைங்க. பட் இவங்களோட இறப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காமனான ஒரு காரணம் சடன் கார்டியாக் அரெஸ்ட். அதாவது பெருசா இவங்க யாருக்குமே இதுக்கு முன்னாடி பிபி இருந்துச்சு, சுகர் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு நாட்பட்ட நோய்கள் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் பொதுவெளியில அந்த மாதிரி எந்த பதிவுகளும் கிடையாது. இவங்க எல்லாருமே டைரக்டர்ஸ், இருக்கக்கூடியது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் தான், கிரியேட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பாற்றல் தேவைப்படக்கூடிய ஒர்க்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு, அழுத்தம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அது ஒன்று தான் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அம்சம். மற்ற விஷயங்கள் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலை. நம்ம எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு பிபி இல்லாமல் கூட, சர்க்கரை நோய் இல்லாமல் கூட திடீர் மாரடைப்பு ஏற்படலாம். நாட்பட்ட நோய்கள்னால கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய மாரடைப்புக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங் சிஸ்டம், நம்ம இதயத்தோட கரண்ட் சப்ளை சிஸ்டம்ல வரக்கூடிய கோளாறுனால வரக்கூடிய மாரடைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் அறிகுறிகள் தெரியறதுனால நம்ம இதயத்தில் அடைப்புகள் இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அறிகுறிகள் காட்டும் போதே நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம், செக்அப் பண்ணிக்கிறோம், அதுக்குரிய மருந்துகள் சாப்பிட்றோம், தள்ளி போட முடியுது. மாரடைப்பு போன்ற விஷயங்கள் வராமல் தடுக்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் காரணமாக. ஆனால் சில பேருக்கு அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த டெஸ்ட்டுமே பண்ணாமல் இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல வீடியோக்களில், மாரடைப்பு அப்படிங்கிறது விடிகால நேரத்தில், காலை நேரத்தில் தான் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக திங்கட்கிழமை காலை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி வெவ்வேறு நாட்கள்லையும் இந்த மாதிரி அதிகாலை நேரத்தில் தான் பொதுவாக இதை சடன் கார்டியாக் அரெஸ்ட்லாம் ஏற்படுது. இதோட அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ பாக்யராஜ் சார் பொறுத்த வரைக்குமே மீடியாவில் வரக்கூடிய ரிப்போர்ட் படி காலை நேரத்தில் இந்த மாரடைப்பு வந்திருக்கு. அவருக்கு ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரும்போதே பல்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால பிராட் டெட் அப்படிங்கிற வகையில் வரும்போதே உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டதனால் ஒன்றும் செய்ய முடியல. இந்த சடன் கார்டியோ பல்மனரி அரெஸ்ட் வருவதற்கு முன்னாடி ஒரு 50% பேருக்கு இது சைலண்டாகவே வருது. சைலண்ட் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். பெரியவங்கள்ல இது ரொம்ப காமன், ரொம்ப வயசானவங்கள்ல. கொலஸ்ட்ரால் ரத்த குழாய்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. ஆனா அது இருக்கிறது பெருசா நம்மளுக்கு தெரியாது வெளியே. அதாவது நெஞ்சு வலியோ, மூச்சு விடுதல் சிரமமோ தெரியாமையே போகலாம். ஆனா கொஞ்சமா அந்த ரத்த குழாயில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது சடனா அது உடையறதுனால, ரப்சர் ஆகிறதுனால இமிடியேட் கிளாட்டை ஏற்படுத்தி அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டை ஏற்படுத்துது இதயத்துல. இதனால இன்ஸ்டன்டா இமிடியேட் கார்டியாக் அரெஸ்ட் கூட ஏற்படுது. பெரியவங்களில் இதான் முக்கியமான காரணம். இரண்டாவது சடன் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். சடனா நம்ம இதயத்தோட ஒரு அறையான வென்ட்ரிக்கல் அப்படிங்கிற அறை துடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே துடிக்குது. அந்த துடிப்புனால இம்மீடியட்டாக பிளட் சப்ளை உடம்புக்கு எல்லா பக்கமும் போகிறது கட் ஆகுது. ஏன்னா அந்த வென்ட்ரிக்கல்ங்கிற அந்த அறை துடிச்சாதான், பம்ப் ஆனால் தான் எல்லா பக்கமும் ரத்த ஓட்டம் நிகழும். அது நிகழாமல் திடீர்னு அது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், துடித்தல் கண்ணா பின்னாடி இயங்கும் போது இந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது. இம்மீடியட் அரெஸ்ட். மூணாவது ஜெனட்டிக்காக ஏதாவது இதயத்தில் கோளாறு இருக்கிறது, இது தெரியாமையே போயிடும். யாருக்குமே இது இருக்கிறதே தெரியாதமே போயிடும். அதான் பிரச்சனை. இள வயதில் ஹார்ட் அட்டாக்ல ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம். நாலாவது சடனாக இது எப்படி வெளிப்படுதுன்னா, ரொம்ப அலைச்சல், சரியா தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியா தண்ணி குடிக்கல, நீர் சத்து குறைவா இருக்கு, அதீதமான காய்ச்சல் திடீர்னு ஏற்படுது. இந்த மாதிரி காரணங்கள் சில சமயம் மிக அரிதாக இந்த ஃபேட்டல் அரித்மியாவுக்கு கொண்டு போய் விட்டுறலாம். பொதுவாக இதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, நான் சொன்ன 50% பேருக்கு அறிகுறி இல்லை, மீதி பேருக்கு நம்பர் 1 அறிகுறி மூச்சு விடுவதில் திடீர் சிரமம். ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை கூட
செய்ய முடியாமல் போகுது. கப்புன்னு மூச்சு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, கேட்சிங் யுவர் பிரெத்துன்னு சொல்லுவோம். ஈவன் வைல் ட்ரெஸ் நம்ம வந்து சாதாரணமாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போதே கூட சடனாக நம்மளுக்கு மூச்சு விடுதல்ல ஒரு சிரமம் ஏற்படுது. இல்லை சாதாரண லைட்டு டாஸ்க் எவ்ரிடே தினசரி வேலைகளை லைட்டாக ஏதாவது எழுதுகிறோம், புக்கு எடுக்கிறோம், வைக்கிறோம், இதில் கூட ஒரு மூச்சு வாங்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா டெஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது செஸ்ட் பெயின். அதான் நெஞ்சு வலி அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வராது. ஒரு மாதிரி டைட்டாக உடம்பு நெஞ்சு பகுதி டைட்டாக அழுத்துற மாதிரி, நம்ம நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு வலி கூட சம்டைம்ஸ் வரலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக கேஸ்ட்ரைட்டிஸ், நம்ம வயிறு சம்மந்தமான எரிச்சலுக்கும் எதுக்களிப்புக்கும் செஸ்ட் பெயினுக்கும் ஒரே மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் வர்றது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சில சமயம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் எரிச்சல் இல்லாமல் வலி, நெஞ்சு வலியே ஏற்படும். அப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதனால் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நெஞ்சு வலி மட்டும் வந்து நம்மளுக்கு 2 காரணங்களால் ஏற்படலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒன்று இதயம், இன்னொன்று கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினாலே ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால செக்கப் பண்ணிக்கிறது தான் முக்கியம், பயப்படக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன். மூன்றாவது, திடீர்னு நிறைய வேர்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு டேஞ்சர் சைன். வேர்த்தல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம மூச்சு வாங்குறதோட சேர்த்து வேர்த்தலும் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இதயத்துக்கான ஸ்பெசிஃபிக் அறிகுறிகள். நெஞ்சு வலி தான் நம்மளை குழப்பம். ஆனால் வேர்க்கிறது, மூச்சு விட சிரமப்படுறது, இதெல்லாம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்காது, இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். மற்றபடி இதய துடிப்பு மாறுபாடுகள், அதுவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம். பால்பிட்டேஷன் இருந்தாலும் அது நார்மலாக கூட இருக்கலாம், என்னடா அப்படின்னு நம்ம பயந்துக்குவோம். ஆனால் ரொம்ப சோர்வாக அசதியாகவே எந்நேரமும் உணர்றீங்க, முன்னாடி விட சோர்வு அசதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுவும் நம்ம செக்கப் பண்ணிக்க வேண்டிய நேரம்னு சொல்லுது நம்ம உடம்பு. ஈவன் பாக்யராஜ் சார் அவர்களோட இதில் கூட இப்போ ரீசெண்டாக கூட கோவாவில் ஏதோ ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு, ட்ராவல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அறிகுறியும் பெருசாக வெளியே காமிச்சிருந்தா செக்கப் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த சைலண்ட் ரிஸ்க் இருக்கிறவங்க, குறிப்பாக குடும்பத்தில் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்கள கண்டிப்பாக செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இதயத்தில் கோளாறு இருக்குன்னா நார்மல் இசிஜியில் அரிதாக தெரிஞ்சிடும். லாங் QT, புருகடா அப்படின்லாம் ரொம்ப ரேரான அரிதான விஷயங்கள். அது இசிஜி எடுக்கும்போது தெரியும். எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட், எக்கோ எடுக்கும்போது நம்மளுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்காங்கிறது தெரியும். இப்போ புதுசாக கொரோனரி ஆர்டரி கால்சியம் ஸ்கேன் டெஸ்ட் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து பிரச்சனை இருக்கிறத ரொம்ப ரொம்ப முன்னாடியே சொல்கிறக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டுகள் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினாக வந்து நம்ம உடம்போட எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் சத்துக்கள்லாம் எப்பவும் பேலன்ஸ்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். சிவியர் டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நம்ம உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப குறைய விடுறது நம்ம முடிஞ்ச அளவு நடக்காமல் பார்த்துக்கணும். குறிப்பாக உடம்பு சரியில்லாமல் போகும்போதோ இல்லை ரொம்ப சூடான வெதர்லையோ நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறதெல்லாம் மறக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம இப்போ இது திடீர்னு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. நான் கிராஜுவலாக மெதுவாக சின்ன சின்ன பயிற்சிகள், ரெகுலர் மிதமான பயிற்சிகள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நடைப்பயிற்சியோ இல்லை சாதாரண ஒரு தசைப்பயிற்சியோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும், ஸ்டாமினாவை, இதயத்துக்கு ஒரு தாங்கும் திறனை கொடுக்கும். இந்த மாதிரி திடீர்னு பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்குங்க. அதனால தான் வந்து நான் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செஞ்சும் காமிச்சிட்ருக்கேன், தினசரி செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். மூன்றாவது ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து குறிப்பாக வந்து இந்த மாதிரி படைப்பாற்றல் ஃபீல்டில் இருக்கிறவங்களோ இல்லை எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்குதுங்க. நாம் வந்து மெடிடேஷன், தியானம் இதுக்கெலாம் வந்து ஒரு தனி கவனம் கொடுக்கறதே கிடையாது. தூக்கத்துக்கு இதெல்லாம் நம்ம தனியாக கவனம் கொடுத்து அதை வந்து பார்த்துக்கணும். கரெக்டாக தூக்கம் இருக்கணும், நல்ல மூச்சு பயிற்சிகள் தினசரி செய்யணும். அடுத்து முக்கியமானது டயட்டு தாங்க. நல்ல ஹார்ட் ஹெல்த்தி டயட். என் சேனல் மொத்தமுமே இந்த உணவு பழக்க வழக்கங்களை ஒட்டி தான் இருக்குது. தனியாக இங்கே நான் எதுவும் புதுசாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். எது கெட்டது எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், என் சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. அஞ்சாவது, உங்கள் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, இந்த மாதிரி க்ளோஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி சடன் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் செக்கப் பண்ணிக்கிறது அவசியம். எனக்கு ஏற்படாது வராது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது. மற்றபடி புகைப்பழக்கம், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சடனாக வர வைக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறத பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க, இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது, ஹார்ட்டில் மாரடைப்பு வருதுன்னா உயிர் காக்கும் முதல் விஷயம் CPR, கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணும். அதே மாதிரி எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கி AEDன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர் அப்படிங்கிற மெஷின் இருக்குங்க. அது வந்து பெட்ரோல் பங்க்கில் வச்சுருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கிற மாதிரி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அந்த மெஷினை வச்சுருக்காங்க? ஒரு சின்ன பேட்டரியில் இயங்கக்கூடிய விஷயம்.
அதை எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் தான் அது ரெடியாக இருக்கணும். அதை எடுத்து இம்மீடியட்டாக அந்த மிஷினை வச்சு எப்படி நம்ம இதயத்துக்கு ஒரு மிதமான ஷாக் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிரை அந்த நேரத்தில் காப்பாற்றலாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போது இந்த நியூ கவர்மெண்ட்லாம் வந்திருக்கும்போது, இப்போ புதிய ஹெல்த் மினிஸ்டர் வந்திருக்கும்போது நான் அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நேரடியாக வைக்கிறேன். இந்த ஏஇடி அப்படிங்கிற இந்த டிஃபிபிரிலேட்டர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இந்த கவர்மெண்ட்டால் ஆன எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். இதுக்கான பயிற்சிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ எப்படி சிபிஆர் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கை கற்றுத்தரது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒரு நாள் பயிற்சி. இதை வந்து முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கற்றுத்தரணும். இது வந்து கவர்மெண்ட்டால் செய்ய முடியும். பலருக்கும் இதனால் வந்து ஒரு புரிதல் ஏற்படும் போது இந்த மாதிரி திடீர் மரணங்களை தடுக்க முடியும். உயிர் காக்கும் கருவி ஏஇடி. மற்ற எந்த விஷயங்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணலைனாலும் இந்த ஒரு விஷயம் போய் எல்லாரையும் சேரணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் இயக்குனரான திரு பாக்யராஜ் அவர்கள், சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட படங்கள் வந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் அவ்வளோ பிடிக்கும். வேறு யார் படமும் பார்க்க மாட்டாங்க. பாக்யராஜ் படம்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஃபேமிலியே வந்து தீவிர விசிறின்னு சொல்லலாம் அவருக்கு. அதனால் அவங்க குடும்பத்துக்கு என்னோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.